அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு 2 ப்ரோமோ போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. அது இன்னும் லைவில் நடக்கலை. நடக்கும்போது நம்ம பேசிப்போம், ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு. அடுத்து 2வது ப்ரோமோ அது இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. ஆனால் நடந்து முடிஞ்சும் இன்னும் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அரோராவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை. இந்த சண்டையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளை பொறுக்கிக்கும் ஒரு பொம்பளை பொறுக்கிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஈகோ சண்டை தான். இப்போது அரோரா வந்து கமருதீனை வேணான்னு சொல்லிட்டா. நீ எப்படி என்னை வேணான்னு சொல்லுவ அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸில் கமருதீன் போகிற இடத்துலலாம் அரோராவை போட்டு போட்டு பொழக்கணுன்ற பேரில் துஷார் போனதுக்கு நீ தான் காரணம். இத்தனை நாள் அதை தான் சொல்லிட்டு இருந்தாப்புல. துஷார் போனதுக்கு அரோராவும் ஒரு காரணம். துஷாரும் எதுவும் பண்ணலை. ஏன் துஷார் என்ன குழந்தையா? அரோரா வந்து இந்த மாதிரிலாம் பேசினா பண்ணால் வந்து ஒரு பையனா அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவன் அதுலேருந்து வெளியில் வந்திருக்கணும். அவன் வந்து அவன் கேமை விளையாடி இருக்கணும். கிடைச்சா போதும்னு அவன் இருந்தது அவனுடைய தப்பு. ஓகேவா? இதில் 2 பேரோட தவறும் இருக்குது. அரோரா பண்ணதும் தப்பு, துஷார் பண்ணதும் தப்பு. மொத்தமாக வந்து அரோரா தான் காரணம் நம்மளால் கை காட்ட முடியாது. சரியா? அப்படி பார்த்தா கமருதீனும் பார்வதியும் கூட தான் அதை விட மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் அவங்க இருக்காங்க. டாப் 5க்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க அதே சமயம் அவங்க கேமையும் விளையாடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்சனுடைய மிஸ்டேக் கிடையாது. இப்போ அரோரா வந்து கேம் விளையாடுறாங்க, இதுக்கு முன்னாடி அரோரா கேம் விளையாடலன்றதுலாம் ஓகே. நேற்று வரைக்கும் துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கமருதீன் முழுக்க இப்போ என்னென்னா அரோரா பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னது அவனுக்கு பிடிக்கலைங்க. நீ எப்படி என்ன பேச மாட்டேன்னு சொல்லலாம்? அதுவும் ஆதிரை வந்த பிறகு ஆதிரை கூட சேர்ந்துக்கிட்டு நீ எப்படி வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லலாம்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய சீக்ரெட் எல்லாமே சொல்லுவேன், உன் பர்சனல் எல்லாமே சொல்லுவேன், உன்னை இப்படித்தான் நான் அசிங்கப்படுத்துவேன். இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்கிறாப்புல. யோ, என்னையா உன் லாஜிக்கில் தீய வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னால் கூட ஓகே, துஷாருக்கும் அரோராக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிரவீன் போனதுக்கு அரோரா எப்படி காரணமாகும்? அரோரா அந்த வாரம் நாமினேஷனில் கூட இல்லை. இதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரவீன் போன்ற டேலண்டட் கண்டஸ்டன்ட் எல்லாம் வெளில போயிட்டான், ஆனால் நீ வந்து அப்போலாம் கேமே விளையாடல, நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அப்படி சொன்னால் பரவாயில்ல. ஆனால் பிரவீன் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணுறாரு கமருதீன்? என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, அரோராவை எமோஷ்னலாக பிரேக் டவுன் பண்ணணும், அரோராவை அழ வைக்கணும். இது எந்த அளவுக்கு சாடிஸ்டான ஒரு தாட்டு. என்றைக்குமே அந்த பொண்ணு கமருதீனை அழ வைக்கணும் அப்படின்னோ இல்லை கமருதீனை புட் ஆன் பண்ணோம் அப்படின்னோ அந்த பொண்ணு பர்டிகுலராக பண்ணதில்லை. கேமில் மாற்று கருத்து இருக்குது, கேரக்டரில் மாற்று கருத்து இருக்குது. அதை தாண்டி நம்ம நியாயத்தையும் பேசணும்ல. அரோரா கமருதீனை ஃபோக்கஸ் பண்ணி எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் கமருதீன் அரோராவை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த சண்டை தான் நடக்குது. அதாவது அரோராவும் கமருதீனும் பர்சனலாக என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்களோ அது எல்லாமே சபையில் போட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல கமருதீன். நீங்கள் 2வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, துஷார் வந்து வெளியில் போயிட்டான், அவன் வந்து என்னை ஞாபகம் வச்சுருப்பானான்னு கூட தெரியல அப்படின்லாம் நீ சொன்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறதும் இவர் கத்துறதும் இது தேவையே இல்லாத டாபிக். இவங்க 2 பேருக்கும் செட் ஆகலை. அதாவது அரோராவுக்கு கமருதீன் கூட செட் ஆகலை. அவங்க வந்து வேணாம், அவங்க வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் பார்வதி. நீ பார்வதி கூட பேசுறது வந்து எனக்கு நீ என்னை வச்சு கேம் விளையாடுவியோன்னு எனக்கு தோணுது. அவன் பண்ணக்கூடிய ஆள் தான், கமருதீன் பண்ணக்கூடிய ஆள் தான். அதனால் நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணுறேன் அவங்க சொல்லிட்டாங்க. அது அவங்க விருப்பம். நீ எப்படி சொல்லுவ? இது கமருதீன். நீ எப்படி சொல்லுவ? என் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ எப்படி கட் பண்ணுவ? அப்போ இத்தனை நாளாக பழகினா ஆனால் லூஸா? நான் எப்படி உன்னை விடுவேன்? அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒன்றே கிடைச்சா எனக்கு தான், இல்லைனா யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ கமருதீன் வந்து அரோரா வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகேவா? இதில் கானா வினோத் அல்டிமேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாப்புல. இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்துருச்சு. இது கானா வினோத்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க. நான் ஏன் சொல்கிறேன்ற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அரோரா அழுகுறாங்க, கன்ஃபெஷன் ரூமுக்கு ஓடி போயிட்டாங்க. கன்ஃபெஷன் ரூமில் ஓடி போய் அங்கே படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக பிக் பாஸ் வரவே இல்லை. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வராரு,
பேசுகிறாரு, சமாதானப்படுத்துகிறாரு, வெளில அனுப்புகிறாரு. வெளியில் வந்த உடனே மறுபடியும் அரோராவும் கமருதனும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையே இல்லை. அரோரா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கமருதன் இந்த மாதிரி பேசிட்டானா நெக்ஸ்ட் வந்து அவங்க கமருதனை விட்டு விலக தான் பார்க்கணுமே தவிர்த்து மறுபடியும் காந்தகம் மாதிரி போய் ஒட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. கமருதனுக்கு இப்போ என்னன்னா, அரோரா ஆதிரை கூட சேரக்கூடாது. ஆதிரை பல இடங்களில் கமருதனை வந்து பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் கேரக்டர் அசாசினேஷன் அவங்க பண்ணலை. எஃப்ஜே மட்டும்தான் இது வரைக்கும் நேற்று தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம அவங்க மேலே வைக்கிற மிகப்பெரிய விமர்சனமே இதுதான். என்ன விமர்சனத்தை வைக்கணும், நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க, எக்ஸ்போஸ் பண்ணி கேம் விளையாடணும். இப்போ ஆதிரையை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காரு கமருதன். அதை பற்றிலாம் ஆதிரை பேசலை இன்னும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அவங்க கிட்ட. ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறையத்தான் ஆதிரை மேலே நம்ம சொல்கிறோம். ஆனால் நேற்றுக்கு எஃப்ஜே வந்து விஜய் சேதுபதி முன்னாடியே போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவர் வந்து பொண்ணுங்களை வச்சு கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணி சான்ஸ் கிடைக்கும் போது அந்தந்த பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கமருதனை பற்றி அவங்க பேசலை. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆதிரை கூட அரோரா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறது கமருதனுக்கு பொசசிவ் ஆகுது. நீ என்னை விட்டு விலகி போயிட்டு நீ எப்படி அங்கே வந்து பேசலாம்? ஒரு நேரம் வந்து 2 பேரும் பேசிக்க வேணான்றானுங்க, மறுபடியும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நமக்கு அது புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஆதிரை கூட பேசினதுன்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு கோவம். நீ ஆதிரை கூட சேர்ந்து கேம் விளையாடுற, நீ எப்படி ஆதிரை கூட, அவள் என்ன அவ்வளோ பேசுகிறா, நீ வந்து கேட்க மாட்டியா? எதுக்குடா கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? ஆதிரை பேசுகிறாங்கன்னா ஆதிரையோட கருத்து, நீ ஆதிரை கிட்ட பேசிக்கோ. அரோரா எதுக்கு வந்து கேட்கணும்? இது ஏங்க இவங்க லாஜிக் என்ன தெரியுமாங்க? கானா வினோத் வராப்புல கமருதன் வந்து கேட்குறாரு, நீ என்கிட்ட பேசலை, சரி கானா வினோத்துக்கிட்ட ஏன் பேசலை? அவன் உன்னை என்ன பண்ணான்? நீ சொன்ன இவங்க என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அவர் கிரிட்டிசிசம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாரு. அரோராவை ஜால்றான்லாம் சொல்லி பேசினார்ல, ஏன் ஒரு பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடாதா? அந்த பொண்ணுக்கு இல்லை, போய் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அது வந்து பண்ணுறது பெரிய தப்பு. நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் போய் உங்களை மறுபடியும் நீங்கள் போய் இணைச்சிக்கணும், தேவையே கிடையாது. நீங்கள் 2 பேரும், நான் வந்து என்றைக்குமே உன் ஃப்ரெண்டு தான், உன்னை என்னால் மறக்க முடியாது, உங்கள்கிட்ட என்னால் பேசாமலாம் இருக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. அது வந்து தேவையானது ஒரு விஷயம். ஒரு ஆர்கியூமெண்ட்னு ஒன்று வந்துடுச்சுன்னா இவர் கமருதன் கூட என்னென்ன வார்த்தைகள் விடுறாருன்னா, அவள் யார், அவளுக்கு என்ன தகுதி இருக்குது? என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, என்னை பற்றி பேசுறதுக்கு இவளுக்கு தகுதி கிடையாது. அப்போ தகுதி தராதரம் தான் நீங்கள் பேசுவீங்கன்னா அப்போ நீங்களும் திவாகரும் ஒன்று தானே? இப்போ கூட அவன் எகிர்றாப்புல அவள் யார், அவள் நான் பார்த்துக்கிறேன். இப்போ விட்டா அடிச்சிருவியாடா? என்னடா பண்ணுவீங்க? எதுக்குடா இந்த வெட்டி? இப்போ பிரச்சனை பேப்பர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ கமருதன் யாருடா? கமருதன் யாரு? அவன் அட்டகத்தி. பாயிண்டாக பேச தெரியுதா? எகிரிட்டு போகிறது, ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களை வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி, த்ரெட்டன் பண்ணுற மாதிரி போகிறது. இதுக்கு நடுவில் கானா வினோத் வந்து அட்வைஸ் பண்ணுறாராமா. என்ன அட்வைஸ் பண்ணுறாரு? முதல்ல என்ன கேட்குறாரு, எனக்கு அது புரியவே இல்லை. கானா வினோத் ஃபேன்ஸ் கொஞ்சம் புரிய வைங்க. ஆதிரை வந்து ஒரு கருத்தை சொன்னாங்க கானா வினோத்தை பற்றி. என்னன்னா, நீங்கள் வந்து வாட்டர்மெலன் போனதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். அந்த பாயிண்டில் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. வாட்டர்மெலன் போனதுக்கு கானா வினோத் காரணம் கிடையாது, வாட்டர்மெலன் தான் காரணம். ப்ளஸ் பார்வதி தான் காரணம். முக்கியமான அக்யூஸ்டு பார்வதி. இவங்க வந்து கானா வினோத்தை சொல்கிறாங்க, அது கானா வினோத்து மேலே பர்சனல் வெஞ்சன்ஸு, அது எதுவாக இருந்துட்டு போட்டோம். கிரிட்டிசிசமை கானா வினோத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு நேற்று தான் விஜய் சேதுபதி சொன்னாப்புல. அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு நேற்று அவர் சொல்லியும் இப்போ வரைக்கும் ஆதிரை வந்து சொன்னதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதிரை கானா வினோத்தை பற்றி பேசும் பொழுது அரோரா வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா இவர் கேட்குறாரு. அவள் என்னை பற்றி பேசும்போது நீ ஏன் வந்து பேசலை, நீ ஏன் வந்து கேட்கல, நீ ஏன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை, நீ அவளோட சேர்ந்து தான் கேம் விளையாடுற அப்படின்றாப்புல. அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நான் உனக்கு வந்து அண்ணனா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீ இப்போ வந்து விளையாடி ரொம்ப தூரம் போயிட்ட, நல்லா விளையாடிட்டு இருக்க, நீ வந்து தனியாக விளையாடு, அவளோட சேர்ந்து விளையாண்டனா எழுதி வச்சுக்கோ 2 வாரத்தில் நீ கீழே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஏன், எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு கேட்குற கானா வினோத் ஆதிரை கூட சேர்ந்து விளையாடாத, தனியாக விளையாடுன்றாரு. எனக்கு புரியலை. தனியாக விளையாடணுன்னா உங்களுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்குமே வந்து பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரோரா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, கரெக்டான பாயிண்ட்டு. ஆதிரை வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்திருக்கா. வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தவங்களுக்கு அவங்க பாயிண்ட் அவங்க சொல்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதை மறுக்கிறதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது.
நீங்கள் வந்து கிரிட்டிசிசமை ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலை, நீங்கள் அதை மறுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு அவ்வளோதான், அதோட விட்டுறோம். ஏம்மா இது உன் கருத்து, ஆனால் அப்படி கிடையாது, மக்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அவள் எப்படி என்ன சொல்லலாம், அவள் எப்படி வந்து இதெல்லாம் சொல்லலாம்? மக்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கும் தான் தெரியல. மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, பார்வதி எப்படி மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தான் தெரியல. அதை சொல்கிறதுக்கு அவ யார்? மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் எல்லா விதமான கருத்து வைக்கிறதுக்கும் இந்த வீட்டுக்குள்ளே, இந்த சொசைட்டியில் உரிமை இருக்குது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை கடந்து செல்வதும் உங்களுடைய விருப்பம். அது வந்து அவருக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க 3 பேர் சேர்ந்து ஆடணுமா, இவங்க 3 பேருக்கும் ஆளுக்கு மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கணுமா? ஆனால் ஆதிரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆதிரி விஷயம் வரும்போது அவங்க தனியாக விளையாடணுமா? நீ சிங்கிளாக விளையாடு, அப்போ உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க? கேள்வி. இது வந்து அவர் யோசிச்சு தான் பேசுகிறாரா, யோசிக்காமல் பேசுகிறாரா, அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரில. இது இப்போ லைவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கமருதீனுக்கு பொறுத்த வரைக்கும் அரோராவும் வேணும், பார்வதியும் வேணும், 2 பேருமே வேணும். அந்த பொண்ணு விலகுறேன்னு சொன்னால் கூட இவன் விடமாட்டான். விலகுனா நான் உன்னை இப்படி தான் வந்து நான் பேசுவேன், நான் இந்த மாதிரி தான் செய்வேன். அது என்ன சொல்கிறாரு, நீ தானே வந்து என்னை கண்டஸ்டன்ட்டுன்னு சொன்னேன், நான் என் கேம் விளையாடுறேன், நீ என்னை இங்கே வச்சுருக்கல, அப்போ நான் உன் மேலே இருக்கிற குறையெல்லாம் சொல்ல தான் செய்வேன். குறை சொல்கிறதுன்றது வேறு, பர்சனலாக உங்ககிட்ட பேசின விஷயங்களை சபையில் எடுத்து வைக்கிறதுன்றது வேறு. அது வந்து கேவலமான எச்சத்தனமான ஆட்டம். அதை கமருதீன் தயவுசெய்து பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து வெளியில் ஃபேன்ஸ் இருக்காங்க, அது இருக்காங்க, இது இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி பர்சனலாக கமருதீன் யார் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு மூலமாகவும் உங்களுடைய செயல் மூலமாகவும் காட்டுது. ஸோ நீங்கள் ஒன்றும் ஒழுக்கமான ஆள் கூட இல்லை, பார்வதி ஒன்றும் ஒழுக்கமான ஆள் கிடையாது. கமருதீன் தனியாக இருக்கும்போது, ஈவன் அரோரா கூட இருக்கும்பொழுது தான் நீங்கள் அந்த பீக்குக்கு போனீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் பார்வதியோட போய் பீடையோட போய் சேர்ந்துருக்கீங்க. பீடையோட சேர்ந்தால் எந்த பீடையும் உருப்படாது. ஸோ நீங்கள் தான் விலைக்கு வரணுமே தவிர்த்து அரோரா கரெக்டாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரி கூட சேர்ந்து அரோராவுடைய கேம் ஸ்பாயில் ஆகலை. உங்கள் கேம் தான் பார்வதியோட சேர்ந்து ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரணும். ஸோ இது வந்து இப்போ நடந்த விஷயம். கானாவில் வந்து சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி பேசிக்கிட்டு இருக்கார். தனியாக விளையாடுன்ற, சப்போர்ட் பண்ணுற கேம் எப்படி தனியாக விளையாடுற கேமாக இருக்கும், அது குரூப்பிசமாக மாறாதா? அப்புறம் ஆதிரிக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? இப்போ வரைக்குமே கானா வினோத்தினால அவர் மீது அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களை அவரால் ஏற்றுக்க முடியல, எல்லாருக்கிட்டையும் புலம்புறார். இதைத்தான் சொல்கிறோம் 0% அக்செப்டன்ஸ். விமர்சனங்களை தாங்காத எந்த ஒரு மனிதனாலும் வளர முடியாது. நீங்கள் இந்த சீசனில் டைட்டில் கூட வின் பண்ணலாம். அது மக்களுடைய மக்கள் அப்படி தான். ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அவன் மேலே நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தவனை கை காட்டுவாங்க. ஏன் இந்த வீட்டில் மற்றவங்களாம் சரியாக இருக்காங்களா, அவன் சரியாக இருக்கானா, இவன் சரியாக இருக்கானா? அது இல்லை இங்கே மேட்ரு. வினோத் தப்பு பண்ணாரா இல்லையா, அதான் மேட்ரு. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அங்கே எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறதுலேயே இவருடைய தப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி தான் மக்கள் இருக்காங்க. ஸோ டைட்டில் வின் பண்ணாலும் லைஃப்பில் நீங்கள் வளரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட நிதானத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். உங்கள் மேலே வைக்கப்படக்கூடிய கிரிட்டிசிசமை நீங்கள் வந்து முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இருக்கோமா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தான் சுய அறிவு வேணுன்றது. அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி இருக்கோமா. இருக்கோன்ற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாத பட்சத்தில் நான் அப்படி இல்லை, எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடந்து போங்க, அவ்வளோதான். ரிப்பீட்டடாக அதை போட்டு புலம்பி 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 இன்னமும் வந்து ஏற்றுக்காமல் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. சரி உன் கருத்தாமா இருந்துட்டு போட்டு. அவன் தாங்க வைஸ் மேன், ஒரு நல்ல மனிதன், பக்குவப்பட்ட ஒரு மனிதனுக்கு அடையாளமே அதான். என் மேலே விமர்சனத்தை வைக்கிறியா, வச்சுட்டு போ, அது உன் உரிமை, நான் அதை ஏற்றுக்கல, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல முடிஞ்சு. அதை வாக்குவாதமாக ஆக்கிட்டு எல்லாருக்கிட்ட போய் பேசிட்டு அரோராவை போய் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆதிரி கூட சேராத, எங்களோட சேர்ந்து விளையாடு, எனக்காக நீ வந்து நில்லு, எனக்காக வந்து நீ எங்கே பேசுன, எனக்காக சப்போர்ட் பண்ணு, ஆதிரி கூட சேராத, பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை உட்கார வச்சு. அரோரா பண்ண வேண்டியது இவங்க 2 பேரையும் விட்டு வழங்குறது தான். நீங்கள் வந்து உங்கள் கேம், நீங்கள் முதல்ல போய் அங்கே பேசி அவங்கக்கிட்ட நீங்கள் கன்வின்ஸ் பண்ணவோ இல்லை கருத்துக்களை கேட்கவோ, எதுக்காக இந்த மாதிரி அது பேசவே தேவையில்லை. அவன் பேசிட்டான், ரிப்பீட்டடாக அவன் பேசிட்டா இருக்க போகிறான். ஏன்னா அரோராவுடைய அந்த நட்பை மீறிய ஒரு விஷயம் அவனுக்கு தேவை.
அது இல்லைன்றதுனால தான் அந்த அரிப்பில் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் கமருதீன். இதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.